அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. வாழ்க்கையில் பாழாப்போன இந்த மனம் கெட்டு போயிடும். இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும். முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க மூச்சு தான். இதை அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு, தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு. மீதி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது. அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம். அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கிறீங்கன்னா எல்லோர் பாவத்தையும், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம். கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது. இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடிக்கின்னுக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு பேரை போட்டுக்கிறாங்க. நான் சித்தர், நான் அது இதுன்னு. சித்தராக இருந்தால் ஒரு 1000 பாடல்கள் புனையணும், 1000 பாடல்கள் எழுதணும். சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு கூட 1000 பேருங்க சொன்னாங்க, எந்த பேர் இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னுக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும். அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்ல. செத்தா எந்த பேரும் இல்லை, பொணோன்ற பேர் தான் வரப்போகுது. அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், என்ன செய்தோம், அதை யோசிங்க. அதை விட்டு போட்டு இந்த ஊர்பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம், அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல். ஆனால் ஆன்மீகவாதின்னுட்டு இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது, அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரிக்கும் தான் பாவத்தையும் சுமக்கிறது, உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான செயலுக்கு தயவுசெய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க. இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது. ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான். அவன் பிழப்புக்கு நான் வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது. நம்மளை நம்ம திருத்திக்கலாம். அந்த வழியை நீங்கள் தேடுங்க, நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இளைஞர்களும் நல்லா படிக்கணும். இன்னைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் 10 பைசாவுக்கு மரியாதை இருக்காது. வீட்லேயும் மரியாதை இருக்காது, ஊர்லேயும் மரியாதை இருக்காது. அதனால் இளைஞர்கள் நல்லா படிக்கணும். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி, யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன், என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயனில்லை. அதனால் அந்த படிப்பை பாழ் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடைச்சது, அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது, இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்போ படிக்கணும். நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையாக்கிக்க முடியும். இந்த படிப்புக்கு உறுதுணையாக தாய் தகப்பனும் 1000 சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கணும்னு தாய் தகப்பனும் நல்லா படிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்க. அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க, அன்பை காட்டி வளங்க. அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் உட்காரும் போது உங்களை காப்பாற்றும். ஆசையை காட்டி வளர்த்தீங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கைவிட்டுடும். இதெல்லாம் யோசித்து, வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்க. அது உங்களுக்கெல்லாம் நல்லது. அப்புறம் நடிகர் விஜயோட தாய்மாமா பேட்டி எடுத்தாரு ஐயாவை. அப்போ சிவன் எப்படி உருவாச்சுன்னு சொல்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு சிவன் கிடையாது, சிவன் தான் உலகத்தையே படைச்சவர். அப்போ அந்த பேரொளி தான் அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து சிவன் இப்படியெல்லாம் உருவாச்சுன்னு சொல்லின்னு இருக்கு. அது முதல் முறை கேட்கும்போது புரியல ஐயா, அதை காத்தோட போயிடுச்சு. ஒரு 10 முறை திருப்பி திருப்பி கேட்கும்போது, அப்போ இந்த பாடமும் கரெக்டாக பண்ணும்போது
சிவன் உருவாகிறத சொல்றதுக்கு ஒரு 1 1/2 நாள் 1 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாரு. அப்ப இவரு யாரு சிவனை பத்தி பேசுறாரே அப்படின்னு சொல்லும்போது அவர் பேரொளி ஐயா, பேரொளியா நிக்கிறாரு. அப்புறம் இந்த ஆமை கரையில வந்து முட்டையிடுது. மீன் வந்து முட்டையை பீசிடுது. இவருக்கு எப்படி ஐயா தெரிஞ்சுது? ஆமை வந்து அந்த முட்டை மேலேயே அந்த நினைவு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த கண்ணாலேயே அந்த முட்டைய வந்து குஞ்சு பறிக்கிற தன்மை மீனுக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ இவர் அந்த பொருளெல்லாம் அமுச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்முடைய பாடமே அதுதான். இயற்கையிலேயே இயற்கை என்னெல்லாம் செய்யுதோ அதனால தான் இங்கே தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏதோ யாரோ கற்றுக்கணும் பண்ணுற விஷயங்கள் இல்லை. நம்மளுடைய ஒரு பாடம், ஐயா கொடுத்த ஒரு பாடமும் இயற்கை என்ன செய்யுதோ, நினைவுக்கு என்ன பலம் அப்படின்றதுக்கு சாட்சி யாதுன்னா ஆமாம். அதுக்கு முட்டை போட்டுட்டு கரையில் முட்டை போட்டுட்டு அது கடலுக்கு போயிடுது. ஆனால் அதோட நினைவுக்கு எவ்வளோ பலம் இருக்குதுன்னு சாட்சியாக இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தோடைய அலைவரிசை ஒரு முட்டையை குஞ்சு பொறிக்கக்கூடிய சக்தி உண்டு. ஒரு மீன் தண்ணியில் தன்னுடைய கருவை முட்டையை பீச்சிட்டு பார்வையாலே குஞ்சு பொறிக்க வைக்குது. அப்போது நினைவுக்கும் சக்தி உண்டு, பார்வைக்கும் சக்தி உண்டு. இந்த 2 பொருளை முதன்மையாக வச்சுக்கிட்டு நமக்கு ஐயா பாடமும் கொடுத்துக்கிறாரு. அந்த பாடத்தை என்ன பாடம்? ஐயா கொடுத்த முதல் பாடம். இந்த சக்தி நமக்கு இல்லைன்னு சொன்னால், இதை புரியாமல் பாடம் பண்ணால் நமக்கு பாடத்தோட பலன் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போது இது 2மே ஐயா கொடுக்குற அந்த பாடங்களில் இந்த 2 சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தினா தான் அதோட பலனும் நமக்கு கிடைக்கும். நினைவுக்கும் பார்வைக்கும் அவ்வளோ மிகப்பெரிய சக்தி உண்டு. ஏன்னா இது 2ம் எங்கே இருக்குது? ஒன்று புலனு, பார்வைன்றது என்னது? புலனு. மனம்ன்றது கரணம். அதுக்கு வடிவமே இல்லை, அதுக்கு பேர் அந்த கரணம். இந்த அந்த கரணம் உடம்போடு உறவாடிக்கின்னு ஊர் போய் சேர்ந்தது. எந்த ஊர்? யாரும் போக ஆசைப்படாத ஒரு ஊர். எந்த ஊர் இது? எந்த ஊர் சாமி அது? யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க அந்த ஊர் போகிறதுக்கு. அது பேர் இந்த சுடுகாடு. யாரும் ஆசைப்படுவோமா? ஆசைப்படவே மாட்டோம். அந்த ஊர் போகிறதுக்கு அது தயாராகிடுது. ஆனால் இந்த உண்மை புரிஞ்சுதுன்னா அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழியை இறைவன் அடைச்சிடுவான். அப்போ என்ன பண்ணணும்? புலனோடு உறவாடி இந்த மனசை உயிரோடு உறவாடிட்டா எந்த ஊருக்கு போக முடியாது? எல்லாரும் போகிறதுக்கு ஊர் நமக்கு கேட் பாஸ் தரமாட்டான். அப்போ எந்த ஊருக்கு போவோம்? 10ஆம் இதை பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையில் குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனோ அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வாசல் தேடி இந்த உயிர் காத்தானது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். 9 வாசல் வழியாக இந்த மூச்சு போனால் மரணமானது நிச்சயம். 9 வாசல் மூடி 10ஆவது வாசல் நோக்கி இந்த மூச்சானது பயணம் பட்டதுன்னு சொன்னால் மரணமும் இல்லை, பிறவியும் இல்லை. மரணம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு பிறவியும் இல்லை. சரிங்களா? அதுதான் அந்த பாடத்தோட தத்துவம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஐயா. இப்போ வந்து நாங்கள் விவசாயம் தான் ஐயா பண்ணுறோம். அப்போது நான் வந்து விதைக்கிறேன் ஐயா. நெல் விதைக்கிறேன். நான் விதைக்கிறது எனக்கு தெரியுது. நான் நெல் தான் போட்டிருக்கேன், இதுதான் போட்டிருக்கேன்னு தெரியுது. அப்போது ஐயா சொல்கிறாரு, இந்த பூமியில் இருக்கிற விதைகள் எல்லாமே, வித்துக்கள் எல்லாமே இறைவனால் தூவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தூவனவங்களுக்கு தான் ஐயா அது தெரியுது, நான் தான் தூவினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மேலும் மேலும் பேரொலியாக அது நம்ம உறுதிப்படுத்துது. அப்புறம் வந்து சுழுமுனை பற்றி பேசுகிறேன் ஐயா. சுழுமுனைனா நம்ம நெற்றி புருவ மத்தின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ஐயாவோட கருவறை வந்து இனிமேல் அதை வந்து சமாதின்னு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் இனிமேல் சமாதின்னு சொல்ல மாட்டேன் ஐயா. ஏன்னா அது வந்து இறைவன் வாழற இடம், அது கருவறை. சுழுமுனை தான் ஐயாவோட உருவம் இருக்கிற இடம் வந்து சுழுமுனை. அது எப்படி சுழுமுனைனா, அவங்கள சுற்றி உட்கார்ந்துருக்காங்க ஞானிகள், மகான்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து சுழுமுனையில் இருக்கிறாரு. சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்னால் அனுப்பப்பட்டவங்க தான் இந்த மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே. நீங்கள் அங்கே அந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் பயணம் பண்ணீங்க.
மறுபடியும் அங்கே போய் பயணம் பண்ணி உங்கள் நாட்களை வீண்படுத்தாதீங்க, நான் தான் இங்கே சுழியில் இருக்கிறேன், என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ஐயா. சுற்றியே அலைவதில்லை சூட்சம் 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 சூட்சம், சுழியிலே நின்றாலே நின்றாலே மோட்சம். மோட்சம் மோட்சம். பேரொளி, பேரொளி தான் அங்கே நடுவில் உட்காந்து இருக்கு. ம். பட்டினத்தார், திருமூலர், ராமகிருஷ்ணர் இப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. அப்போது அவங்களால ஐயாவால் அனுப்பப்பட்டவங்க தான் அவங்க எல்லாருமே அப்படின்னு நான் உணர்றேன். அதே மாதிரி தான் ஐயா, இது சுழுமுனை, இங்கே தான் ஐயாவும் இருக்கிறாரு. இதே மாதிரி தான் அந்த ஐயாவோட கருவறையும் இருக்குது. அது வந்து தெளிவாக புரிஞ்சுது ஐயா. புரிஞ்ச உடனே கண்ணில் தண்ணி தான் ஐயா வந்தது. அப்பா, இவ்வளோ நாள் நான் வணங்கின தெய்வம்லாம் நீ தான் போல இருக்கு, உன்னை தான் நான் வணங்கியிருக்கிறேன், அது எனக்கு புரிஞ்சுது இப்போன்னு சொல்லிட்டு கோவில்கள்லாம் போகிறது இல்லை ஐயா. ஐயா தான், நம்ம ஐயா தான் கூடவே இருக்காருல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அப்புறம் இன்னொன்று, ஐயா வந்து உன் பக்கத்திலே இருக்கிறாருடா கடவுள்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. பக்கத்தில் எப்படி அப்போது பட்டினத்தார் வந்து உலகெல்லாம் சுற்றி வந்துட்டார். ஆனால் இந்த இடத்துல வந்து அவருக்கு கரும்பு மனை தித்திச்சிருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் சொல்லிட்டு. அப்போது ஆவுடையார் வந்து இந்த பூமியாக இருக்குது. அப்போது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் லிங்கம் இருக்குது, அதுக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோம். அப்போது நானும் அதுக்குள்ளே தானே இருக்கிறேன், உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறேன். அப்போ ஒரு பயம் வருது ஐயா. அப்போ நான் இவ்வளோ நாள் நான் தனியாக நடந்து போகல, என் கடவுளுக்குள்ளே தான் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் போல இருக்கு. வெற்றிடம் எல்லாம் கடவுள் தானே ஐயா. இப்போ இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இங்கே இருட்டு தானே சிவன் சொல்லியிருக்கிறாரு ஐயா. அப்போது அதுக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கடகடன் ஆயிடுச்சு ஐயா. அதுக்கப்புறம் அப்பா, நம்ம வந்து இனிமேல் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, நம்ம கோயிலுக்குள்ளேயே நம்ம பயணம் பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்துச்சு ஐயா, தெளிவான முடிவு. இவ்வளோ நாள் நான் வணங்கின தெய்வம் எல்லாமே ஐயா நீங்கள் தான் அப்படின்னு அந்த பேரொளியை வந்து கண்டுபிடிச்சாச்சு ஐயா. பேரொளி தான் அவர். பேரொளியால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் வெளியில் அந்த சுவாசத்தை வந்து வெளியில் அனுப்ப முடியும். இப்போ நம்ம மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு என் மனசு ஒரு துளி கூட வந்து சங்கடப்படவே இல்லை ஐயா. ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்த இடத்துலையே இருந்தால் அதுக்கு ஏதோ பிரச்சனை. ஒரு மாடு, எல்லா ஜீவராசிகளும் மரம் செடி கொடி கூட வளர்ந்து காற்றில் அசைது. அப்போது நம்ம ஐயா வந்து இந்த இடத்துல கோவிலில் அவருக்கான பேரொளி வந்து அங்கே வந்து அமைச்சிடுச்சு. ஆனால் அது வெளியில் போக விடலை. அதுக்கு கட்டு மேலே கட்டு அந்த மாதிரி இருக்குது. வெளியிலே போகக்கூடாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருக்காங்க. அப்போது நீ என்ன மறைக்கிறது, நான் வந்து என்னோட சுவாசத்தை வெளியில் அனுப்புவேன்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல இருக்கிற ஒரு முடியும், ஒரு ரோமமும் இப்போ வெளியில் இருக்குது. வெளியில் போயிட்டு என்னோட சுவாசத்தை நீ உலகத்துக்கு பரப்பு. அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வரும்போது நல்லது நிறைய வரும்போது கெட்டதுக்கு அங்கே வேலை இருக்காது. சாக்கடை தண்ணி கொஞ்சம் இருக்கும் ஐயா, அதில் வந்து ஒரு பம்பு செட்டை பூட்டி விட்டாக்கா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி தான் ஐயா நம்மளை வந்து ஐயா வெளியில் அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக. இது இறைவன் பட்டினத்தார அப்போ ஞானத்தை கொடுத்து அள்ளி அணைச்சிருந்தான்னா பிரச்சனையே கிடையாது. அவரா தெருவா சுற்றிருக்க மாட்டார், கோயிலாக போயிருக்க மாட்டார். அப்போனா அவரோட பெருமை எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவரோட பாடல் இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா? அப்போ அவர் அந்த கோயிலாக சுற்றினால தான் ஒரு கோயிலையும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இன்றைக்கி அவரோட பாடல்களை நாம் வந்து படிச்சுட்ருக்கோம். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல உக்காஞ்சனா நீ என்னை பற்றி எப்படி பேசுவ? பேச மாட்டேன். ஒன்று தெருவா அலைய விட்றான். நீ என்ன பண்ண தெருவா என்னை பற்றி பேசு. அந்த மாதிரி இப்போ பட்டினத்தாரை சுத்த விட்டா மாதிரி நம்மளையும் சுத்த விட்டுக்கிறான். ஆனால் நாமளும் என்ன பண்ணுவோம், எங்கே போய் சுற்றினாலும் நம்மளோட தெய்வத்தை பேசிக்கினே இருக்க வேண்டியதுதான். நாளைய வரலாறு இதை பதிவு பண்ணும் கண்டிப்பாக.